இந்த உருளைக்கிழங்கும் இறாலும் கமராமேன் பண்ண பாருங்க. இந்த சமையல் பிடிக்குமா? கறியோ கறி தானே. அதார் சொல்லி தந்த தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க. மரகத வள்ளி. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுள் பிரார்த்திச்சு கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி. என்னென்னு சொன்னால், கனகாலம் அம்மாவை எல்லோரும் தேடி கொண்டு இருந்தவங்க இங்கே சமையல் காணொலின்னு சொல்லி என்னென்னு சொன்னால், எல்லா விரதங்களும் முடிஞ்சு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு கிடைச்சிருக்குது. எனக்கு திருப்பி கோயில் துவங்க போகுது. அப்போ கோயில் இன்றைக்கு இன்னொரு கோயில் தொடங்குது. நாளண்டைக்கு பக்கத்தில் ஒரு நாள் இது. அது பிறவாயில்லை. என்னடா கோயில் முடிய சாப்பிடலாம் தானே, விதர முடிய. அது ஒரு நாள் 2 நாள் அண்டி இல்லை. இன்றைக்கு ஏன்னா சமைக்காமல் விட்டிருப்பேன். இன்றைக்கு மற்றவையும் சாப்பிடத்தானே வேணும். அதால் ஒரு இன்றைக்கு மச்சம் ஒன்று சமைக்க போகிறோம். அதுவும் என்ன சொல்லுங்க, பிடிச்ச மாதிரி இறாலும் வெந்தயமும் மட்டும் போட்டு கறி. இறாலும் வெந்தயமும் கறி. மற்றது இறால் உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி உண்டு. ஆனால் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். செய்த அப்புறம் வேறுங்க. ஆனால் எங்கட விட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். சூப்பராக இருக்கும். நாங்களும் விரும்பி சாப்பிட்றோம். அதோட நோம்பலாக நாங்கள் அவிக்கிற புட்டு அவிச்சு சாப்பிட போகிறோம். இதுதான் இன்றைக்கு காணொலியாக இருக்க போது. இனி மற்ற நாட்களில் சமையல் காணொலி தான் போடுவோம்னு யோசிச்சு வச்சுக்கிறேன். பின்னே டைமில் இந்த மாதிரி காணொலி எடுப்போம். என்ன நாங்கள் ஏதாவது சைவம் செய்வோம். ஏன்னா பக்கத்தில் கோயில். இனி எங்களுக்கு கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 2 மாதம் கோயில். அதால் கூடுதலாக சைவ காணொலி எல்லாம் வரும். நான் அங்கேயா தனியாக கொண்டு சமைச்சா தான் மச்சம் பெருமை ஒழிய மற்றும்படி மச்ச சாப்பாடு செய்ய மாட்டோம். ஒரு இல்லை, இடையில ஒரு கொஞ்ச நாள் லீவு வரும். இடையில லீவ் வரும். என்ன விஷயம்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது காணொலி போடத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கோம். போன மாதம் பெருசான வீடியோக்கள் போடையில். என்ன நீ சுற்றி கொண்டு தெரிஞ்சானே? நான் சுற்றி கொண்டு தெரிஞ்சினானாம். ஓகே சௌரங்கள், இன்றைக்கு இதுதான் காணொலி. என்னடா நீ திருவண்ணாமலை போகிறான், போய் நிறைய இடங்கள் பார்க்க போகிறான். இவன் கூட்டி கொண்டு போகிறான்ல, பேசி கேட்டனால வாங்க உண்டு. அது கேட்டது என்ன சொல்லுங்க. எங்கட இந்த சுற்றி வர உள்ள ஒரு கோயில் திருவிழா கேட்டால் நான் எங்கட ஊர் திருவிழா விட்டுவிட்டு நான் ஒரு இடம் போக மாட்டேன். அது ஒரு இதான் எனக்கு. இப்போ என்ன பிரச்சனை சொன்னால், என்னடா ஒரு மைக்கு வச்சு காய்ச்சி கொண்டு இருக்கீங்க கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு மைக்கு நைனாதி இடத்துல தேர்திருவிழா ஆண்டு அந்த லோஞ்சியில் விழுந்து போட்டுது. அது எடுக்கலாம் போயிட்டு இதனால் கடைசி மட்டும் தேடி பார்த்தோன்னா எடுக்கலாம் போயிட்டு. இன்றைக்கு இதுதான் நாங்கள் சமையல் செய்ய போகிறோம். ஓகே, யாரா என்ற சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி இங்கே தட்டுங்கோ. இன்றைக்கு புது ரெண்டும் நல்லது, ரெண்டும் சூப்பர். இது ஒரு புட்டுக்கும் அந்த மாதிரி இருக்கும். புட்டும் செய்ய போகிறோம் டக்கண்டு. இப்போ ரெடியாகும். நாங்கள் வாங்கோ. இப்போ நண்பன் வாங்கோ. இப்படி வந்தோம்னு சொன்னால் வெங்காயம், உருளைக்கிழங்கு, மற்ற இஞ்சால இறால் ஏற்கனவே எஞ்சி வேறங்கோ. விடிய மதியம் 1/2 கிலோ இறால். 1/2 கிலோ இறால். என்ன 1/2 கிலோ இறால். இதில் தான் நாங்கள் என்ன சொல்லி பார்ப்போம். இப்போ இரவுக்கு மட்டும்தான் சாப்பாடு. அப்போ கொஞ்சம் கறி தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் எடுத்து மிச்சத்தை பொரியல். அப்போ நாங்கள் எப்படி செய்வோம்? இனிமேல் இரவு செய்கிற சாப்பாடு காணொலியாக நாங்கள் போடுவோம். என்ன சைவ சாப்பாடுன்றாலும் என்னென்றாலும் சைவ சாப்பாடுலேயே ஏகப்பட்ட விதங்கள் இருக்குது, ஏகப்பட்ட சாப்பாடுகள் இருக்குது. அதுக்காக நாங்கள் காணொலியாக போடுறோம். என்னென்னா மத்தியானம் நாங்கள் இந்த கோயில் தொடங்கினா மத்தியான சாப்பாடு நான் காலமே டக்கண்டு செய்து போடுவேன். ஒரு கறியோடு டக்கண்டு செய்து போட்டு கோயிலுக்கு போடுவேன். அது பெருசாக போட இல்லாது. பின்னேரத்தில் அப்படின்டா போடலாம். ஏதோ பார்ப்போம், டைம்களை பொறுத்து. நானும் டைமில் ஒதுக்கி வச்சுக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இவர் நல்லா ஒதுக்குவார். பெரிய ஒரு சம்பவம் நடந்தால் அந்த சம்பவம் நான் இதில் கதைக்க விரும்பல. அது ஆறுதல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்? முதலாவது என்ன செய்ய போகிறீங்க? நான் என்னன்னு சொன்னால், முதல் வெந்தயத்தை வறுக்க போகிறேன். வெந்தயம் வறுத்தா நல்ல வாசம். இந்த வெந்தயம் வறுக்கிறது ஒரு வாசம் தெரியுமோ? அது கொஞ்சம் வறுக்க போகிறேன். வெந்தயத்தை ஒரு சாதுவாக அந்த வாசம் மட்டும் வறுக்க போகிறேன். வாசம் மட்டும் வறுக்க போகிறாவாம். அப்படியே நாங்கள் அடுப்பை இதை வெட்டுவியோ அல்லது எல்லாம் வெட்டி போட்டு தொடங்குவோமே? வெட்டி போட்டு வாங்குவோம். நாங்கள் இதை இங்கே வேணுங்க, நான் வெட்ட போகிறேன். இந்த இது இந்த கீழே வைக்கிறது இருந்தால் டக்கு வெட்டலாம். இது பொரியலுக்கும் குழம்புக்கும் இதுக்கும் போட்டு பொரிக்க போகிறேன். நீங்கள் யாராவது பொரிச்சிங்க தெரியா? முந்தி நான் காலத்துக்கு முதல் பொரிச்சேன்னா, ஆனால் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இப்போ வெட்ட போகிறேன். வெட்டுறதுக்கு என்னது? கோப்பை. அந்த கோப்பை எடுத்து கொடுங்க. அதுக்கு கருவேப்பம் இல்லை, மற்றது என்னென்ன இருக்குது எல்லாம் பிடிங்க வந்து வச்சுக்கிட்டேன். வேறு நாளைக்கும் ஒரு சமையல் ஒன்று இருக்குது. முயன்ற வரைக்கும் ட்ரை பண்ணி சமையல் காணொலியில் போடுறோம். அதுக்கப்புறம் நல்லூர் நாளைக்கும் ஒரு சமையல் ஒன்று நான் செய்ய யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ நல்லூருக்கு முதல் நாள் வருவீங்களோ கோயிலுக்கு? நல்லூர் முதல் நாள் கொடியேற்றம் வருவீங்களோ?
குடியேற்றம் பண்ணி நீ வந்தா நீ கூட்டி கொண்டு போனா வருவேன். பாப்போம் அந்த டைமில் கடையும் பக்கத்துலான இருக்குது நல்லூர் பக்கத்தில். ஏன்னா நானுங்க வந்து நல்லூர் கடைக்கு போகல, திருவண்ணாமலை கடைக்கு வந்தாங்களா இல்லையே? திருவண்ணாமலை தூர கிடக்குது, அதுக்கும் போயில நல்லூருக்கும் போயில. ஆனால் இப்படித்தான் வெட்ட வேணும், கொஞ்சம் சின்னதாக தான் வெட்ட வேணும். இங்கே வேற இந்த மாதிரி எனக்கு வெட்ட தெரியும், நான் இதில் வச்சு தான் வெட்டுவேன். இப்படி வெட்டுறது ஏற்கனவே வெட்டி போல. நான் இப்போ பொரிக்கிறேன் நானுங்கோ. ஆனால் இதை பொரிச்சு போட்டு புட்டை அவிச்சு போட்டு இதுக்குள்ள போட்டு பிரட்டி சாப்பிட்டா இப்படி இருக்கும் தெரியும். அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரி என்ன சட்டை நீங்களும் தைச்சது? இதை நான் தான் தைச்சேன். நான் வேறங்கோ அண்டை ஒரு துணி வீடியோ கடை போட்டு நான் தானே. 700 துணி ஒரு சட்டை, நான் தையல் 700 சட்டை. 700. இது கடையில் வாங்குறதா இவ்வளோ 2000 முடியுமே? ஏன்னா தெரியல முடியும் அப்படி. ஆனால் என்ன சொல்ல, கடையில் வாங்குறது அமைப்பு இல்லாமல் போகும், நல்லா பிடிக்காம போகும். தைக்கிறது பிடிச்ச மாதிரியே தைக்க. அந்த துணிக்கடை வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் வாங்கின துணி ஒன்றுலான்னு இதை தைச்சி வச்சுக்கிறோம். அதுக்காண்டி இப்போ டெய்லி தைக்கிற வாண்டு கேட்டால் தனக்கு மட்டும்தான் தைப்பா. இப்போ என்ன அப்படித்தானே? எனக்கு மிஷின் சரியான போல ஒரு ஆளுக்கு. இப்போ எனக்கு தைக்க சில நேரம் டக்குண்டு பிழைச்சும் போடும் மிஷின். அப்போ யார்கிட்டையும் நம்பி வாங்கி ஒன்றும் செய்யல. அதோட கால் சரியான கொதி. அப்போ என்ன செய்யறோம், ஒன்றும் பண்ணலாம். அடுத்த வெங்காயமோ உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் கழுவி வச்சுட்டேன். இதை இப்போ சமைக்க வலிக்கிட்ட சமையல் தெரியுமா? இப்போ மத்தியானம் சமைக்க மத்தியானம் விளக்கிட்டது. மற்றது ஒரு வேலையாக போனாங்க, அந்த வேலை அரைகுறை வேலை தான் முடிஞ்சது. ஃபுல் வேலை முடிக்கின்றால் நாட்கள் என்ன ஒரு கிழமை ஆகும்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு. மத்தியானம் சமைக்க நாங்கள் வந்து மத்தியானம் பவி ஏதோ சிக்கனை சமைச்சா அதோட சாப்பிட்டாச்சு. சிக்கன் எனக்கு சும்மா உப்பு தூளும் போடாம அரைகுறையில் சமைச்சு வச்சது இல்லை. அது ஓகே, பரவாயில்லை, நல்லா கிடந்து. டயட்டுக்கு சமைச்சதான் நான் நல்ல டயட். 2 டயட், ஒரு நாளைக்கு டயட், அடுத்த நாள் நல்ல சாப்பாடு. 2 நாளைக்கு டயட், 2 நாளைக்கு எத்தனை நாளைக்கு சாப்பிடுவேன். நாங்கள் இதை வெட்டி போட்டு இப்படி இந்த அளவு தான் நல்லா பொரியும். வைத்தியம்பளம் அப்பப்பா வைத்தியநாது அவர் தான் பேர். பார்த்தீங்களா, அவர் தான் வாங்கும் ஒரு கதிரி. இப்படியேதான் இங்கே வேறங்கோ சமையல் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வேல் நடந்துகிட்டு இருக்குது. உருளைக்கிழங்கு நல்ல சின்ன தான் வெட்டி இருக்கிறா பாருங்க, இதில் பார்த்தா தெரியும். நல்ல சின்ன தான் உருளைக்கிழங்கு வெட்டி இருக்கிறா. பெருசாக வெட்டக்கூடாது. ஒரு பிரட்டல் மாதிரி ஒரு சின்ன ஒரு பொரியல் மாதிரி என்றும் இல்லை, பிரட்டல் மாதிரி உண்டு. நோமலை உருளைக்கிழங்கு நல்லா கிடக்கு. இங்கே வேறங்க வைத்தியம்ல வந்து ஆளுக்கு ஈழாது. இப்படித்தான் பட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்தா சரி. இது என்னது? இதில் இப்படி இது 2 உருளைக்கிழங்கு வெட்டினா. ஆனால் உருளைக்கிழங்கு சாப்பிடாதவ இப்படி செய்து கொடுத்தா சாப்பிடுவேன். என்ன உருளைக்கிழங்கு எல்லாரும் சாப்பிடுவேன் தான், அதில் டேஸ்ட் இருக்குது. அடுத்து என்ன வெங்காயமோ? அடுத்த வெங்காயத்தை வெட்டி போட்டு நாங்கள் அப்படி ஆரம்பிப்போம். என்ன வெங்காயம் வேணும் பேசுவேன் எல்லாத்தையும் சொல்லி யாரன் பேசு. இந்த இதுக்குள்ள உள்ள இது நான் எடுத்துட்டேன். இப்போ வெட்டேக்க இந்த இதை எடுக்கணும், உனக்கு தெரியுமில்லே? அந்த வேறின்ற இதை எடுக்கவும். இப்போ என்ன ஒரு சின்ன வெங்காயம் பாவிக்கணும் இல்லை? சின்ன வெங்காயம் தான் நல்ல வாங்கிருச்சு. நான் வாங்கல உங்க சொன்னோம் அவட உனக்கு சொல்லிட்டு வா. சின்ன வெங்காயம் தயிரும் வாங்கிருச்சு. நான் நாளைக்கு சமையலுக்கு நாளைக்கு பெட்டி தயிர் வேண்டியாரு. நாளைக்கு தான் வாங்கணும். நாளைக்கு விடிய ஞாபகப்படுத்தினா தான் வாங்கிடுவேன். பெட்டி தயிரும் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட். உண்மைக்கு சொல்ல போனால் என்ன வெட்டி இதுக்கு இந்த பொரியலுக்கு இதுதான் சரி. இப்படித்தான் பட்டி எடுக்கணும். இதே பேஞ்ச பிஎம் இப்படி அது ஒரு தரம் தெரியாத சொல்றாங்களுங்கோ. வெங்காயம் பட்டுறது உருளைக்கிழங்கு பட்டுறது இப்படித்தான் பெருசா கிடக்குதுண்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கும். அப்போ இப்படி தூளை அது பொறிக்க தூளை வேறு. வைத்தியம் பிள்ளைக்கும் பிடிக்கும் சாப்பாடு. பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு எல்லாம் பிடிக்கும். உருவா கொஞ்சம் பல்லு பிரச்சனை எல்லாம் சரிதான். எல்லாம் நல்லதாக இருக்கும். நல்லதுண்டு சாப்பிட வேண்டிய வயது ஒன்றுதான். அவர் தேர்தனி குடிக்க பின்னேரத்தில் வாரவர். ஆனால் இப்போ ஆதி தரவோ வெயிலில் இல்லை தோலைச்சை
பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன அரிசி மாவே? அரிசி மாவும் நான் எல்லாம் குழைச்சி ரெடியாக வச்சேன். அரிசி மாவும் இந்தியாவில் தேங்காய் பூ இருக்குது. அரிசி மாவு பிடிக்கல பார்த்தீங்க, நல்லா கிடக்கு, நல்லா இருக்குது, அந்த மாதிரி கிடக்குது. பேரங்க இதுதான் அரிசி மாவு தெரியாது. பேரங்க இந்த அரிசி மா என்ன சொல்லு, ஊர் அரிசி மா. ஊர் அரிசி மா அசல் மூலம் என்னது அது கொழுவே இல்லை. சரியா? பத்திட்டுது. எனக்கு கொதிக்கவா தண்ணி கொதிச்சு திருப்பி போட்டு சரி, கொதிக்கிற டைமில் அப்படி வெட்டுங்குவன், வெட்டி முடியும். வேணும். மற்றது இந்த இதை இங்கே வேற இது காட்டிட்டேன். இது வெள்ளை தேங்காய் பூ. தேங்காய் பூ வெள்ளை தான், ஆனால் கரல் இல்லாத. கரல் இல்லாத அப்படியே கொட்டி. இது சைவங்கள் இங்கே வந்து சைவத்தை மச்சமாக்குறதுல முதலாம் நம்பர். அங்கேயும் கூப்பிடுங்க அப்படி ஆக்குறேன்னா. இது அதில் வைங்க, ஒழிச்சு வச்சு வச்சிரு. நான் இந்த இது கொதிக்க மாட்டோம், இதை வெட்டேன். இப்போ பாருங்கோ என்னன்னு சொன்னால் இந்த அடுப்பு கொஞ்சம் பிள்ளை பவிக்கு மூட்டை தெரியான்னு பயத்தில் இப்படி 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 போடுறான். இங்கே நின்று அங்கே போடுறான். எங்கட சங்கான கடத்துற கேட்கல இப்படி புது அடுப்பு வாங்கினா ஒரு வருஷத்துக்கிட்ட வாங்கி இந்த இப்படி இந்த இது வாங்கி இது வரைக்கும் பாவிக்கல, வீட்டை கரல் பிடிக்க வச்சு. அது கொப்பா எடுக்க விடாது. எப்படி ஊக்கினான்னு எறிஞ்சான்னு புதுசு எடுக்க விடுறீல. இங்கே பாருங்க, நான் இந்த வெந்தயம் சொன்னேன் தானே, வெந்தயம் பறக்கப்போ. வெந்தயம் என்ன சும்மா வறுக்கிறதோ? கிட்ட கொண்டு காட்டுனே. சும்மா இல்லை, இப்படித்தான் பறக்கிறது. இது ஒரு வாசம் பெறும், நல்ல ஒரு வாசம் பெறும். ஆனால் வெந்தயம் உடம்புக்கு நல்லந்தான். வெந்தயம் நல்ல குளிரும், உடம்பு குளிரும். குளிரும் நல்ல சாமான். தண்ணிக்கு ஊற வச்சுட்டு குடிச்சிங்க. நாளைக்கு ஒரு கறி ஒன்று காய்ச்சி காட்டலாம். ஆனால் அது இருக்கோ தெரியாது. சந்தைக்கு நான் போட்டு வந்து சந்தைக்கு ஒரு வேலைக்கு போட்டு என்ன சொன்னீங்கன்னா பெரிய வாங்கி அதை எழுதி தர வேணும். இங்கே படக்கண்டு வருவாடு அதோட வாசம் மனம். பாப்பம் வாசம் மனக்கு. ஓ மனக்கு நல்ல மனம் இல்லை. இறக்க வேணும். உடுப்படி இல்லையா, உடுப்படுத்தணும் இல்லையடா, துணி டக்கண்டு இது டக்கண்டு எரிஞ்சு போடும். தந்து விட்டு சின்ன எடுத்தான் அடுத்தந்து கூட வேணுமட்டு பாருங்க. அடுப்படித்து நான் எடுத்தந்து வைக்க இல்லாத படக்கண்டேன். பெனி எண்ணெய் போறேன்னால் இதுக்குள்ள எண்ணெயும் எடுத்த எண்ணெய் இதை எடுத்தேன் விரலோட. இந்த இடைவெளி நேரத்தில் நான் புட்டை வைக்க போகிறேன். காத்தென்ன இப்போ வருது, என்னது சமைக்க வர நடுக வருது. காத்துல இஞ்சால பக்கம் நிற்கிற பொறுமை இது அதில் இருந்தால் தான் அந்த காற்று உனக்கு அடிக்கும். ஓ இது ஒரு கிண்ணம் இனிக்கி வச்சேன் நான். அந்த பிரிச்சுக்கு மேல் எடுத்த ஒரு பொன்னாங்கண்ணி புட்டு தெரியுமா? பொன்னாங்கண்ணி புட்டு எனக்கு தெரியும். பொன்னாங்காணி என்ன பொன்னாங்காணியை போட்டு அவிக்கிறதாக்குமா? கீரை புட்டு மாதிரி தான் பொன்னாங்கண்ணி. பசலியுமா செய்யலாம், பசலியில் போட்டு பசலியிலையும் போட்டு செய்யலாம். பொன்னாங்கண்ணி புட்டண்டா, பொன்னாங்கண்ணி புட்டு. அது மா கிடக்கு பொன்னாங்கண்ணி அண்டை பார்த்தோம். பொன்னாங்கண்ணிமா மா கிடக்கு விளங்குதா? என்ன வாங்கிட்டு என்ன எடுத்து ஃப்ரிட்ஜ் மேல கிடக்கணும். அடுத்ததா பெரிய வேற கிண்ணம் இல்லையே, சைவ கிண்ணம் இது போட. ஃப்ரிட்ஜுக்கு மேல கிடக்கணும். நீங்க எடுத்து கொண்டு வந்தேன். சரி கிடக்கட்டுக்கு இதுக்கு போடும், அதுக்கு போடலாமே அவிச்சு. என்னது புட்டோ? இல்லை அதுக்கு போட்டுட்டு திருப்பி அதுக்கு போடலாம். சைவம் தான் இல்லை, இது சைவத்துக்கு திருப்பி போடலாம். இது சைவம் இல்லை, இது அது சைவம்.
அது சைவம் புட்டு வேலி இந்த இந்த மாத்திரிக்கு இதை உனக்கு மச்சமா ஓ அந்த புட்டை இதுக்கு எடுத்து போட போய் நம்ம ஓ இந்த மாங்க போடுறது இந்த மாவுக்கு போடுறது. ஓ இது நீ சொல்லலாம் குறிச்சி மேல எடுத்தாடா உனக்கு இருக்கவே முடியல. ஒரு குண்டு சட்டி மினிக்கு வச்சேனா இருக்க முடியலன்னு சொன்னா ஏதாவது சைவம் எடுத்தா அதில் கிடக்கவோ இங்கே கிடக்கணும் தெரியும். கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் கணக்க விடையில பாப்போம். கொஞ்சம் எண்ணெய் ஒன்று இருக்கா பாருங்க. கொஞ்சம் எண்ணெய் பாருங்க வடியா கொஞ்சம் தான் என்ன ஒரு 3 தேக்கரண்டி வரும். 3 தேக்கரண்டி 3 மேசக்கரண்டி மேசக்கரண்டி ஏதோ கரண்டி தேக்கரண்டி. இந்த சாப்பிட்ற கரண்டி தேக்கரண்டி இருந்தால் தேனி சீனி கரண்டி இருக்கிறது போல. அவ்வளோதான் வரும். இங்கே அப்படியே கணக்கத்தாண்டே விடும். அது பிரச்சனை இல்லை. இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போல. கொஞ்சம் கூட வருத்தம் கூட வைத்தாங்க தேன் இப்படி இருக்குன்னு யோசிப்பீங்க. அது இந்த காலுக்கு கனகாலத்துக்கு பிறகு சரியாக ஒரு வருஷங்களுக்கு பிறகு காலுக்கு துவங்கி இருக்கிற ஒர்க் அவுட் அந்த இப்பயாவது ஒழுங்காக துவங்க முடியல. காலுக்கு முதலாக துவங்கி இருக்கிறேன். ஒருக்கா ஒரு பயணம் கொண்டு போனேன்டா சரி போய் அங்கே சாப்பிட்டு தள்ளி போட்டு வாரது. இதுக்குள்ள நீ என்ன போட போனோம்ன்ட்டு சொன்னால் மறந்து போட்டீங்க போல. சரி நான் என்ன போட போகிறேன். வெந்தய குழம்புண்டா வெந்தயம் மட்டுமே போடுறது. ஆனால் கடுகு போடக்கூடாது. போடுங்க எல்லாத்தையும் போடுங்க. போடலாம் கொஞ்சம் போடலாம் பாருங்க. கடுகு அடிக்க போது கடுகு வடிச்சு இங்கே பறக்க போகுது தெறிக்க போகுது. மற்றது கொஞ்சம் தான் போடுறேன் பெருஞ்சீரகம் கணக்க போடையில். மற்றது வேறுங்க இதேம் இப்படியே இப்போ போட்டால் தான் நல்ல. என்ன பண்ணிட்டா இதையும் பாருங்க இப்படி ரம்பையும் இப்படியே போட்டுட்டு. ஆனால் இது வந்து கொஞ்சம் எரிஞ்சு போமாண்டு கடைசியாக போடுறோம். சின்ன சீரகம் சூப்பர் சாமான். இது பாருங்க வெங்காயம் நல்ல வாசம். வெங்காயம் ஒரு கணக்காக போடுற பொரியல் தான் கூட வேணும். மற்றது இந்த மிளகாயிலையும் கொஞ்சம் போட போகிறேன். செத்தல் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து இங்கே எண்ணெய் விட்டேன். நான் இல்லை கிள்ளி போட்டேன். ஏன்னா பெரிய அளவில் எண்ணெய் கொஞ்சம் வதங்க விடத்தான் போகணும். என்ன இப்போ வந்து இதை வறுத்த நான் தானே அதால் நான் இப்போ போடையில்லை. பிறகு தான் போட போகிறேன். இந்த இறால் போடைக்கு என்னென்றால் வறுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே போடையில்லை. இது கொஞ்சம் வதங்க விட்டுட்டேன். வதங்கினா பிறகு வெங்காயம் வதங்கிட்டுது. நான் இறால் இனித்தான் இறால் போட போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவேன். நான் இனித்தான் போட போகிறேன். எங்களுக்கு ஒரு நேரத்துக்கு தான் கறி. இப்போ குறைச்சி தான் இறால் போட போகிறேன். காணுமே என்ன இதை பொரிக்க போகிறோம். இது பொரிக்க போகிறோம். மற்ற இதோட தான் வெந்தயத்தை போட போகிறேன்னா அந்த வறுத்த வெந்தயம். என்னண்டா நல்லா கிடக்கும். இதை கொஞ்சம் உப்பு போட. ஏன்னா கொஞ்சம் கறி தான் வைக்க போகிறோம். அதால் கொஞ்சம் உப்பு. நான் தூள் போட போகிறேன். கணக்காக போட போகிறேண்ணே. என்னடா கொஞ்சம் தானே வைக்க போகிறோம். அப்போ கணக்காக போட்டு கிடக்கு. பால் தான் நிறைய. மற்றது இங்கே வேணுங்க கொஞ்சம் பெருஞ்சீரக பவுடர் கொஞ்சம். மற்றது இது வந்து
இந்த கறி தடிக்கும், அதுக்காக வேண்டி அந்த மல்லி சீரகங்கள் அரைச்சி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வேற பால் புழிஞ்சு வச்சுக்கிறேன். தேங்காய் பாலம் இல்லை மாட்டுப்பா. கொஞ்சம் கறி தான் வைக்கிறேன். இது என்ன கொஞ்சம் கறியாக அந்த சேர்க்க போகிறேன் உப்புகள் தூளுகள். முதலாவது கொஞ்சம் கொண்டு உப்பு என்ன இது வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சொட்டு. இது கறித்தூள் 10 அடி பார்த்து போடுவேன் வேந்தினா. மற்றது மஞ்சள் கொஞ்சம் ஒவ்வொரு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி எப்படியும் போடலாம். சரி, ஒரு ஆள் 1 கிலோ இல்லை பொரிக்கவா பொரிக்கிறோம். எவ்வளோ ஒரு ஆள்? ஒரு ஆள் 1/2 கிலோ 1000 ரூபா. பெரிய ஓ பெருசு ஆள். நான் 2 ஆக்கி கிடக்கு 2 ஆக்கினேன். கிழங்குக்கும் நான் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன் சொட்டு. ஏனென்றால் அது நாங்கள் ஒவ்வொரு ஒன்றை போடுறதில்ல தானே, ஒன்று முதல் போடுவோம், ஒன்று பிறகு போடுவோம். அதால் அதுக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டு தூள் 10 ஆட்டி பேருந்து நான் பார்த்து போடுவேன். நல்ல வாசம் கொண்டு வருது. என்ன புட்டு இந்த கறி போல கறியும் அது நான் வச்ச கறியல்ல. பார்க்க கறியை இப்போ காட்ட போகிறீங்களா? கொதிச்சு கொதிச்சு கொண்டு இருக்குது. கொதிச்சு கொண்டு டைம் இருக்குது கொதிச்சு முடியும். இது புட்டை என்ன இது எரியுது காணையில் ஒரு உதண்டு பார்ப்போம். அப்போ 2-3 அவிச்சிருக்கலாம். இப்போ அவிஞ்சிட்டு அவிஞ்சிருக்க மட்டும் தான் நினைக்கிறேன். அப்படி அவிஞ்சு போட்டுது. கிட்ட கொண்டு இந்த பாருங்க புட்டை பாருங்க புட்டு அரிசிமா புட்டு. ஓ இது மற்ற மிச்சம் வச்சு கிடக்கு. புட்டை என்ன செய்யணும் தெரியுமோ? இந்த சைவ கரண்டி வேணும். இப்போ நாங்கள் இப்படியே விடக்கூடாது. அவிச்சு போட்டு இப்படியே விட்டால் கொஞ்சம் அந்த கட்டி மாதிரி கொஞ்சம் முறுக்கமாக வரும். இப்படி இதண்டு போட்டு அந்த கொத்துற பேணி இருக்கല്ലോ, கொத்துற பேணி இதை கொத்தின பேணி அதால் கொத்தினா பஞ்சு மாதிரி வரும். எப்பயும் எத்தனை மணித்தியாலமும் பஞ்சு மாதிரி இருக்கு. அதார் சொல்லி தந்த தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க. மரகதவல்லி மரகதவல்லி என்று யார் தெரியுமோ? மாமி இவற்ற அப்பம்மா இவனுக்கு அப்பம்மா இவற்ற வைஃப் மனைவி. ஆனால் இது கொத்தினா உண்மையாக அப்படித்தான் இருக்கும். அவன் புட்டு சரியான வித்தியாசம் இல்லை. அப்போ கேட்டனா அவன் அப்போ சொன்னவா எனக்கு தான் இப்படி உரைக்கின உடனே அந்த கொத்தின பேணியால் திருப்பி கொத்துறவான். அந்த மிரக்கறி கரண்டி எடுத்தா அவை அது பேணியால் ஊற்றினா தான் நீங்கள் தேடி களைச்சி போட்டுண்ணா. நீங்கள் எங்கே வைக்கிறீங்க நான் தெரியாது. அது சூட்டோட கொத்துற உண்மையாக அது ஒரு நீங்கள் கொத்தி பார்த்துட்டு கொமெண்டில் போடுங்கோ. இறக்கின உடனே சூட்டோட நீங்கள் அந்த புட்டு கொத்தின பேணி இருக்குதானே அதால் திருப்பி கொத்துங்கோ. ஒரு எல்லாத்தையும் கொத்துப்படுற மாதிரி கொத்துங்கோ. அது எத்தனை மணித்தியாலும் சென்றாலும் உங்களுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும்.
இங்கே இவன் பாவி கொத்துறான் பாருங்க, இப்படி கொத்தாதீங்க. நீ என்ன கொத்துற? நல்லா தான் கிடக்கு. கொத்துப்படகு தானே? கொத்துப்பாடு தான் கொத்து. அது இப்படி இப்படி தேடி தேடி கொத்து. இது மசிக்கிற இப்படி திருப்பி சைட்டால் ஊற்றணும். இப்படி சைட்டால் ஊற்றினா தான் கொத்துப்பாடு. அடுத்த புட்டை அவிச்சுட்டு கொஞ்சம் தானே வச்சேன். அவிஞ்சிட்டு அதுக்கு தான். ஓ கொஞ்சம் கொஞ்சம் இல்லை வச்சேனா? சொன்ன டக்கு கிடக்கு. அதான் சூப்போட செய்யுது. இப்போ என்ன சொன்னால் அடுத்தது இது எண்ணெய் சட்டி வைக்கணும். இது எண்ணெய் சட்டி வச்சுக்கிறேன். இந்த எண்ணெய் சட்டிங்களை பார்க்க இதாக இருக்கும். ஆனால் பழகின சட்டிங்கோ இதுதான் மச்சத்துக்கு பழகின சட்டி. ஏதாவது பொரிக்கிறேன்டா நாங்கள் பொரிக்கிறது புது சட்டி எடுத்தால் அது அடிப்பிடிக்கும். இங்கே பாருங்க புட்டை வச்சாச்சு. உளுத்தம் மனம் மணக்குது. உளுத்தமா மனம் தான் எனக்கு மனம் தான் நான் கேட்டேன். ஆனால் மிஷினுக்குள்ளாரோ இதை அரைக்க முதல் உளுந்து அரைச்சிருக்கிறோம். வறுத்த உளுந்து அரைச்சிருக்கிறோம். அதால் உளுத்தம்மா மனம் மணக்கு. கணக்க விடுறதோ விட்டு விட்டு பார்ப்போம். என்னது எண்ணெய பார்ப்போம். காணுமோ தெரியும். நான் 10 ஆட்டி விடுவேன். பேருந்து பார்த்து தானே செய்கிறது. இது இறால் பொரியலோ என்னண்டு அதை சொல்ல தெரியாது. பொரித்து வடித்து எடுக்கிறதில்ல. நாங்கள் இப்படித்தானுங்க பொரிக்கிறோம். இப்படித்தான் செய்கிறோம். நாங்கள் ஒரு நாளுமே ஒன்றும் பொரித்து வடித்து எடுக்கிறதில்ல. இங்கே வேறுங்க இது இந்த உருளைக்கிழங்கு 3 தான் செய்ய போகிறோம். ஆனால் உருளைக்கிழங்கு போட்டு பொரிப்பினம். என்ன நீங்கள் பொரிக்கிறீங்களே பொரிப்பினம் நினைக்கிறேன். இங்கே கொதிச்சு விட்டு இங்கே இறால் போட போகிறேன். இப்போ சேர்த்து வச்சேன் நான் தானே இப்படி போட போகிறேன். இது என்ன நடக்குது? இதுக்கு எது நடக்குது? எது போடுறது அது பார்த்தேன். நாங்கள் போடுறோம். வாணிக்கு இந்த கோழி வேற்ற கோழி தனியோண்டு வந்து விட்டது. இங்கே இதை பாருங்கோ. இந்த கறி துறக்க போகிறேன்னு. கறியோ கறி தானே. கிளறுங்க ஒரு கறிய. அப்பா கரட பாக்கியா ஆஃபியா கிடக்கு. என்ன ஆனால் நீ சாப்பிட மாட்டீங்க. இல்லை இதுக்கு என்ன புளி விடுறேன்னு தெரியாது எனக்கு. நான் பெருசாக புளி விடுறேல. கொஞ்சம் பழப்புளியை விட்டு பார்ப்போம். என்ன பெருசாக நான் விடுறேன் இல்லை புளி இப்படி கறிக்கு. நான் கொஞ்சம் பழப்புளி விட்டு பார்ப்போம். ஒரு கணக்கு அப்படி இல்லை. தண்ணி இதுக்குல்ல எப்படிரா கறியோ கறி தான். அப்படியே இறால் கறியா? அடிச்சு இறால் கறியா? அப்போ என்ன கறி வச்சுக்கிறேன்? இறால் கறி டேஸ்ட்டும் இந்த வெந்தயத்தோட சேர்ந்து நல்ல ஒரு தொண்டு தருது. என்ன டேஸ்ட் ஆக்கடா இங்கே பாருங்கோ. என்ன மாதிரிக்கடா திறமை கிடக்குதான் பாருங்க. எப்படி நான் பழகி விட்டேன் பார்த்தீங்களோ சமையல். தேன்குள்ள சுட்டு காட்டுங்க ஒரு நாளைக்கு. ஓ தேன்குள்ள இருக்கா. நான் அங்கே ரை பண்ண எல்லா சாமானும் பண்ணேன். நான் இங்கே சாமானடா வாங்க வேணும். பேக்கிங் சோடா கலரிங் மற்றது நாங்கள் வேற இப்போ எல்லாரும் செய்கிற இல்லாமல் வேறு மாதிரி செய்யும். அது நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லுவோம். இப்போ நாங்கள் இறாலை பொரிச்சு. ஓகே உருளைக்கிழங்கு போட போகிறீங்க.
உருளைக்கிழங்கு போட போகிறேன் இங்கே பேருங்கோ இப்படி கிடக்கண்டு ஆனால் சட்டி சின்னன் போலேங்கட இங்கே பேருங்க இம்மா இன்னைக்கு தான் திருப்பி இதை போட போகிறேன் இது பொரியல் மாதிரி பொரியலோ என்னண்டு நீங்கள் சொல்லுங்க இதை எண்ணெய்க்கு போட்டாலே பொரியல் தானே என்ன எண்ணெய்ண்டு நான் எண்ணெய்க்கு பொரிச்சு படித்து எடுக்கல தானே கொஞ்சம் எண்ணெய்க்கு என்ன சரியான கொஞ்சம் இந்த சமையல் பிடிக்குமா அவனுக்கு மனுஷனுக்கு பிடிக்குமா அவனுக்கு இறால் தானே பிடிக்கும் அவனுக்கு அம்மம்மா என்ன வித்தியாசமா என்ன முட்டை இறாளுக்கு என்ன ஓ என்ன விடிய உங்கள் அம்மம்மாவோட கதைச்ச நானவா சொன்னான் உனக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் கறி பிரட்டி வைப்பாவாம் வைக்கல ஏதோ முட்டையை உடைச்சு அந்த முட்டை சைட் ஒன்றும் போகாமல் அப்படியே வர்ற மாதிரி செய்கிறவாவாம் இறக்கேக்கா இப்படி விட்டு விட்டா அப்படியே கறியின் கலரை பார்க்க ஓமண்டத்தை நான் செய்ததை இதுக்கு வெங்காயம் மிளகா போட போகிறேன் இது சட்டி பத்தா அது பெரிய வெங்காயம் போட போறீங்களா வெங்காயம் போட போகிறேன் ஆனால் இது ஒரு வித்தியாசமான வேறு மாதிரி வரும் மனம்தான் இதுன்றது போடுறது தூள் உப்பு பத்தாட்டி நான் பார்த்து போடுவேன் சட்டி பத்தா கருவேப்பிலை பொரியல் போடுறது இந்த கொஞ்சத்தை போடும் இனி பிடுங்க போகணும் போய் பிடிங்க கொண்டு வா மரத்தில் அது வேணும் இந்த இது என்னடா அந்த இறாலுக்கு மட்டும்தான் தூள்கள் அதெல்லாம் போட்டேனா மற்ற உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டேன் நான் உப்பு காணும் நினைக்கிறேன் கொஞ்சம் தூள் பார்த்து செய்யக்க நாங்கள் பார்த்து போடலாம் என்ன தூளோ இந்த நானே அடித்தேண்ணா இப்போதான் கலர் வருது என்ன தூள் பத்தாது அதை நான் பார்த்து தான் போடணும் ஏன்னாண்டா வெங்காயத்துக்கு உருளைக்கிழங்கு போடையில தானே இறால் சேர்றதான் போட்டேன் நான் இது என்ன பொரியலோ டெவலோ என்னன்னு தெரிய எல்லாத்துக்கும் விடப்பட்ட ஒரு இது ரெண்டும் கலப்பு ஆனால் இப்படி தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் ஆனால் கறி இல்லாமல் இதை தனியாக சாப்பிடலாம் தனியாக சோறோட இதை தனியாக சாப்பிடலாம் புட்டு தனியாக சாப்பிடலாம் இந்த இதோட கறி இல்லாமல் சாப்பிடலாம் இந்த வேறுங்கோ இது எப்படி கிடக்குன்ட்டு வேறுங்க அவன் புட்டு கூட சாப்பிடுவியே போடட்டே அவன்டே கூட சாப்பிடுவான் சரி இது கமராமன் எனக்கு பிடிச்ச கறி சரியோ கறியா கூட கறியா மிஞ்சி கொண்டு வேறங்க சாப்பாடு இந்த கமராமன் எனக்கு பிடிச்ச கறி இதுதானே கமராமன் தொடர்ந்து சாப்பாடு என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கா என்ன நல்லா இருக்கா கொஞ்சம் வேறங்கோ அந்த மாதிரி பவிக்கு என்ன வேண்டாம் வேண்டாமா என்ன வேண்டாம் அப்போ நான் 3ஆம் தேதி 2 நாள் டயட் சேர்ந்து சாப்பிடும் பேருந்து சாப்பிடுவான் என்ன இறால் குழம்பு பிடிக்கிறாங்க
பாருங்கோ இது வந்து உங்கள் கமராமேன் கண்ணை பாருங்கோ அவனுக்கு பிடிச்ச கறி. அதாவது வந்து கமராமேன் டெய்லி கறி இதுதானா நல்லதான் மால் சொல்லுதும். இங்கே பாருங்க அடுத்து நான் சாப்பிட போகிறேன். இது இறால் குழம்பு இறால் வெந்தயமும் இறாலும் சேர்த்த குழம்பு. ஆனால் இது என்ன சொல்லு பார்ப்போம், கன பேருக்கு ஒரு 6-7 பேருக்கு வைக்க கஷ்டம். ஒரு 3-4 பேருக்கு இது அந்த ஒரு நேரம் மண்டபடியாக பரவாயில்லை. கஷ்டம்னு கொஞ்சம் தான் வைக்கலாம். டேஸ்ட்டு ஆண்டி இப்போ இந்த நாங்கள் 1/2 கிலோவே 4 பேருக்கு ஒரு நேரம் மண்டா. அப்போ 1/2 கிலோ இறால் 1 கிலோ இறால் வாங்க. அந்த மாதிரி தாங்கடா. என்ன சொல்லுங்க அந்த வெந்தயத்தோட குழம்போட வெந்தய குழம்போட அரிசிமா புட்டு என்ன சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெள்ளைச்சோறு தெரியுமா, வெள்ளைச்சோறு வெள்ளமா புட்டு என்ன சாப்பிட்டாலுமே இதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுண்ட அரிசி மாத்தானே பவிக்கு வேக ஊறுதும். இந்த உருளைக்கிழங்கும் இறாலும் பொரியலிஞ்ச வேறுங்க. அந்த மாதிரி தாங்களா உருளைக்கிழங்கு எப்படி கிட இந்த இது என்ன மாதிரி கிடவே ஆ கறி நல்லதான். ஆனால் எனக்கு இது நல்லா இருக்குது. இது நல்லா கறி 2வது 2 நல்லா. இந்த புட்டுக்கு பொரியல் நல்லா இருக்குமென்னு சொல்கிறது அப்படி பொரியல் இல்லை ஏதோ உண்டு. கீழே கமராமேன என்ன நல்லா கிடக்கு சூப்பரா. இன்றைக்கு தான் விரும்பி சாப்பிட்றேன். இல்லை அவனுக்கு இறால்ன்றாலே நோமலா விருப்பம். அதில் ஒரு முட்டையும் போட்டிருக்கலாமா பொண்டை கறி மாதிரி. முட்டை போட்டிருந்தா மணியாக இருந்திருக்கு. சரி என்ன வீடியோ முடியுங்க நீங்கள் காணும். ஓகே உங்களுக்கு வைத்தியம் தேத்தண்ணி மாற்றி குடிக்கிற சமையலோட இடத்துல. சரி இந்த வீடியோவை இப்போ நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். இதில் ஏதாவது புல சரி என்று சொன்னால் மன்னிங்கோ. நானே நீ வீடியோவுக்கு பிறகு பின்னுக்கு இதை சாப்பிட போகிறேன்னு அந்த மாதிரி சுப்புற இது 10 அது நான் கிள்ளி சாப்பிட போகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓகே பாய்.